புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏலே கொஞ்சம் மெல்லமா ஊட்டிக்கு போடா. எனக்கு கூட எம்பிட்டு வேகமா போய்க்கிருக்க. அங்க போய் கொச்சிக்கு போய் கொடி பிடிக்க போற மாதிரி தான். அங்க போய் அப்படியே அந்த பரமன்ற மூஞ்சியை பார்க்கணும்ல, அதுக்கே ஃபுல்லா வேகமா ஊட்டியாவும் மகன். ஆரம்பிச்சிட்டாளுகடா சாமி. உங்க அம்மாச்சியாரியும் உங்க அம்மாகாரியும் சும்மாவே வரமாட்டாளுக போல. என் பேத்தியை கொறிச்சு கொட்டாட்டினா அவளுக்கு தூக்கம் வராது போலடா சாமி. விடு அப்பத்தா, கல்யாணத்து வரைக்கும் தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்குருவோம் விடு. அதுக்கப்புறம் பரமத்துக்கு எல்லாம் ரவுண்ட் கூப்பிடுவா. என்னடா என்ன அவங்க அப்பா அட்டத்தை நாளுக்கு சூசூசுன்னு சொல்லிக்கு வரனா சொல்லிக்கு வர்ற? ஏமா ஒண்ணுமில்லம்மா, மீடியமான வேகத்துல தான் போய்க்கிருக்கேன். அம்மா இதுக்கே பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வரேம்மா. நீ வேற சும்மா வாமா சாமி. நாங்க ஒன்றும் பேசல உங்களை பத்தி. நாங்க வாடுத்தே வாரம் செவனேண்டு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல. உங்களுக்கு என்ன சாமியா வந்து சொல்லிருச்சு பேத்தியத்தையும் கூட்டு வந்து பொங்க வைக்கணும்னு. பல்லா குஷியில் இருப்பீங்க. உங்க காரியம் ஜாதிக்க பையன்ல. எம்மா தாயே, அவன் திருவாயை வச்சுக்கு பேசாம வார்த்தை. அங்க சீனியம்மான கிளவி என்னத்த சொல்ல போதோ தெரியல. பேத்தியை பொங்க வைக்க கூப்பிட்டு உடனே அனுப்பிச்சு வச்சிருவாங்களாக்கும். கல்யாணத்துக்கு முந்தி எப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பொங்க வைப்பாக, எப்படி அனுப்புவோம் அப்படின்னு 1008 கண்டிஷன் ஓடும். அது சட்டம் பேசும். நீ அதுன்னு சொல்லி இங்கே பொங்கி தள்ளிக்கு வர்ற அப்படியே. அது என்ன சொல்ல போதோ எது சொல்ல போதோ ஒன்றும் புரியலை. ஆமா ஆமா, எனக்கு சொல்ல போறாங்க பொங்க வைக்க அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டாங்களாக்கும். அதெல்லாம் எல்லாம் குடும்பமா சேர்ந்து வரப்போறாங்க. மாட்டேன் சொல்லிடுவாங்க அந்த நாள். ஏலே இதுக்கு தொல்லை தாங்க முடியலடா சாமி. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறா வண்டிய. எப்பத்தா நீ மட்டும் நல்லா பிடிச்சிக்க. இப்ப பாரு எப்படி ஸ்பீடா போறேன்னு. ஆரி மகனை சொல்ல சொல்ல ஆக்கத்துக்கு வேகமா போய்க்கிருக்கியான். இலே ஒரு மாதிரியா இருக்கடா, வகுத்துல புரட்டிக்கு வருது, மெதுவா ஓட்டுறா. இலே அம்மாச்சி முடியலன்றாங்களா, பார்த்து மெல்லமா ஓட்டுறா. இலே பேராண்டி எதுக்கும் பார்த்து ஓட்டுறா. இது வேற அது ஒரு டுவா குறுக்கழுவி. ஆள் பார்க்கதே டர் மாதிரி பேசும். உள்ள வீக்குடா ரொம்ப. அது வாட்டுக்கு என்ன மண்டே கிண்டே போட்டுற போகுது. தாங்க மாட்டாப்புல. அப்புறம் கல்யாணம் நின்று போகும். கோளாரா மெதுவாக ஓட்டு, வேற வழி இல்லை. என்ன பத்தா சொல்ற, நீ வேற குண்டத்துக்கு போட்டுருக்க. பேசாம பத்தா அப்படின்னா மெதுவாவே போறேன் நானு. ஏன் பத்தா நம்ம வரத சொன்னியா போன் போட்டு அத்தைகிட்ட? தெரியுமா அவங்களுக்கு நம்ம போறது? இல்லடா அதெல்லாம் சொல்லல. சஸ்பென்ஸா போலாம் நீ தானே சொன்ன. அதனாலதான் சொல்லல. உங்க அத்தை வைய போறா. ஏமா சொல்லாம பெரியாம வந்திருக்கீங்கன்னு. சாப்பாடு உப்பா செஞ்சு வச்சிருப்பேலாமான்னு வா. எப்படி உங்க அம்மா உங்க அத்தைக்காரி போனோன்னு ஜோத்த ஆகிப்படுவா ஒரு நிமிஷம். சரி அதனாலதான் நான் சீக்கிரட்டா இருக்கட்டுமேண்டு போன் போடல. சூப்பரா பத்தா சூப்பரு. பரம நம்மளை பார்த்து அப்படியே மெர்சல் ஆயிருவாள் இன்னைக்கு. அதெல்லாம் கிடக்கட்டும். உன் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் வாங்காமையா, அதெல்லாம் சஸ்பென்ஸ். அதெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். வாங்கிருக்கோம்ல. ஏலே அப்ப தர கூடவா சொல்ல மாட்டேன்? என்னடா கடைசியில என்னையவே கட் பண்ணி விடுற? எப்பத்தா வாங்கிட்டு சொல்லாமியா? வா வா, என் ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்றேன். சரித்தேன்டா. கடைசியில அப்பத்தாவையும் ஒதுக்கி விட்ட பாத்தியா? ஒய்ஃப் கூட சொல்லிட்டுதேன்னு சொல்லுவேன்ற. எல்லாமே அவளுக்கு அப்பத்தான் போல. நான் கூட அவளுக்கு அப்புறம் தான் போல. என்னடா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஏலே என்னடா அதுக்காண்டி பையா விட்டுன்னு சொன்னா கராரக்காரன் படத்துல வர கவுண்ட் பண்ணி வண்டி மாதிரி முடிச்சிருக்க அநியாயத்துக்கு. கொஞ்சம் வேமா போடான்ட்டு. ஏய் ரோட்டை பார்த்து ஒழுக்கமா கவனமா வண்டியை ஓட்டுறா. எனக்குதான் அப்பத்தாலும் பேரும் பேசியே வருவீங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. லவருக்கு கணக்காக பேசி வந்துட்டுறீங்க. யாத்தடி யாத்தே, இந்த கால் எனக்கு எப்படி வலிக்குதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பயங்கரமா வலிக்குது, வேதனையா இருக்கு. தரையில ஊண்டவே முடியலையே. இந்த காலை ஒரு கழுது அமைக்க விடாதுகளா? ஏ அங்கம்மா அங்கம்மா இங்க வாமா. காலெல்லாம் ஒரே வலியா இருக்குதே, இங்க வாத்தே. என்னங்கத்தா எது கூப்பிட்டீங்க? ஏண்டி இந்த காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது, வேதனையா இருக்கு. என்னன்னே தெரியல. நீர் வலியா இல்ல எலும்பு தேய்மானமா என்னன்னே தெரியல. சித்த பிடிச்சி விடேண்டி. கால் வலி தாங்க முடியலடி. ரொம்ப பொடி பிடிச்சி இழுக்குது. அப்படியா? சரி சரி வாங்க அனுப்பிச்சு விடுறேன். காட்டுங்க. சாயந்தரம் ஊசியை போட்டு வருவோமா? அப்புறம் இதோட என்னோட அப்புறம் நாளைக்கு கோயிலுக்குள்ள வருவீங்க செய்வீங்க. குளிர் வேற பயங்கரமா அடிக்கும், பனி வர விழுகுது ராத்திரியானா. அப்புறம் ரெண்டு கோயிலுக்கு வந்து உட்காருவீங்க. எனக்குள்ள சாயந்தரம் போய் ஊசியை போட்டு வந்துருவான். காலை காட்டுங்க அனுப்பிச்சு விடுறேன். யாதத்தோ இப்ப தேத்த சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கு சாமி. இந்த ரெண்டு கையை வச்சு பிடிச்சி விட வந்து நல்லா இருக்கு, எதமா இருக்குது சாமி. என்ன கழுதையோ இப்படி வலி எடுக்குது சாமி. நானும் பார்த்தாலும் பார்த்து இந்த கால் வலி மாதிரி ரொம்ப மோசமான கழுதையா இருக்கு. ரொம்ப தாக்க முடியலையே. கஞ்சி கூட குடிக்க முடியல, அப்படி வேதனையா இருக்கு. ஏத்தா சாயந்தரம் வாங்க, ஒரு ஊசியை போட்டு வந்துருவான். அப்ப நான் இதோட கோயில வந்து அனுப்பி கிடப்பீங்க. சாமி போட முடியாது, ஒரு வேடிக்கை பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால முதல்ல போய் ஊசியை போட்டு வந்துருவான். அந்த எடுத்து முன்னாடி வரும் சாயந்தரம். அப்ப போய் போட்டு வந்துருவோம் ஒரு 8 மணியை போல. என்னாச்சு உங்க மாமியாவுக்கு? என்ன நேரம் படுத்து கிடக்கு? காலை வர அமைச்சு விட்டு இருக்கே, என்ன உடம்பு முடியலையா? ஆமா வாட்டியே, கால் வலி தாங்க முடியலன்றாங்க. நீர் வலி மாதிரிலாம் தெரியல. நீர் வலின்றாங்க இவங்க. காலில் வீக்கம்லாம் இல்ல, இந்த எலும்பு தேய்மானமா இருக்கும். வயசாகி போச்சுல அவங்களுக்கு. நீ எலும்பு தேய்மானம் ஆகத்தானே செய்யும். அதே வேதனையா இருக்கோல. அதே சத்த பிடிச்சி விட சொன்னாங்க, பிடிச்சி விட்டுருக்கேன். அப்படியா? எலும்பு தேய்மானம் ஆகிறதுக்கு மாமியா ஒண்ணு வேலையெல்லாம் செய்யலையடி. சொகுசாதானே இருக்கு, அழுகாம தானே இருக்கு. எல்லா வேலையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து அது அப்பத்துல இருந்து ரெஸ்ட் தானே இருக்கு. அப்புறம் என்ன அதுக்கு எலும்பு தேய்மானம் ஆகி போச்சு?
ஏன் சம்மந்தி வலிக்க போய் தானே வலிக்குதுன்னு சொல்றேன், இல்லாட்டி எனக்கான விளையாட்டா சும்மா வலிக்குதுன்னு சொல்றதுக்கு. வலி தாங்க முடியல, வேலை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் வயசாயிட்டா எலும்பு தேய்மானம் ஆயத்தையும் செய்யும் சம்மந்தி. உங்களை மாதிரியே எல்லாரும் சிக்குன்னு இருக்க முடியுமா? சரி, அப்பனா உங்க அத்தை என்ன காலெல்லாம் வலிக்குதுன்றது, அப்ப கோயிலுக்கு நாளைக்கு வராதா? இந்த கால் வலியோட எப்படி கோயிலுக்கு வரும் பாவம்? ஏறி இறங்கணும், வேணுகள்ல கோயில்ல போய் உட்காரணும், செய்யணும், என்ன செய்யும் பாவம்? வீட்டுல இருக்க போதா? இல்லையே பாட்டியே, அதே சாயந்தரம் கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு வரலாம்னு பாக்குறேன். ஏன்னா உடனே நம்ம கை மருந்து கொடுத்தோம்னா வேலை செய்யாது. நாளைக்கு அப்புறம் இதோட வலியோட என்னண்டு வரும். ஒரு ஊசியை போட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிரண்டியை வாங்கி நல்லா அதுக்கு டெய்லி முட்டு ஒரு ஸ்பூன் துவையல் மாதிரி அரைச்சு கொடுத்தோம்னா சோறு ஓடி சாப்பிடட்டும். பிரண்டை நல்லது தானே, அந்த கையால் வலிக்கலாம். அது நிறைய கால்சியம் இருக்குன்றாங்க. அதை அரைச்சு கொடுத்தோம்னா இந்த மூட்டு தேய்மாட்டா ரொம்ப நல்லது இல்ல. அதை எடுத்து வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் செய்ய என்னது பிரண்டியா? ஏண்டி அது கையெல்லாம் நர அரைக்குமேடி உரிச்சா? அதை நின்று உரிக்கிறது ஆனா டேஸ்டா இருக்கும். ஒரு நாள் அரைச்சி இல்லை அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமேடி. நான் என்ன செய்வேன் தெரியுமா? வெறும் கையில உரிக்க மாட்டேன். அந்த கிளவுஸ் கடையில விற்கிதுல, அதை வாங்கிட்டு வந்து கையில ஓடிக்கிடுவேன். போட்டுக்கிட்டு நல்லா பிஞ்சு பரண்டியா பிடிங்கி வருவேன். பிடிங்கிட்டு வந்து சும்மா பூராத்தையெல்லாம் பிக்க தேவையில்லை. அது 4 மூலையிலையும் கார்னர் இருக்கு பாத்தியா? அந்த நாரை மட்டும் நல்லா எடுத்துவிட்டு பிஞ்சு காயெல்லாம் பூராத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது 4 மூலை இருக்கிற நாரை மட்டும் எடுத்துட்டு ஓடிச்சு நல்லா முருங்க காய் அப்படி ஓடிச்சு போட்டு விட்டு நல்லா சுருள்ள வதக்கிட்டோம்னு வச்சுக்கேன். நரநரப்பே இருக்காது, நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்சர் மாதிரி வறுத்து எடுத்துருவேன் நான் பாட்டுக்கு. அப்புறம் 2 பூண்டு, மிளகா வத்தை, 2 உளுந்து எல்லாத்தையும் வச்சு அப்படியே துவையல் மாதிரி அரைச்சிட்டோம்னா புளி மட்டும் வச்சு ரொம்ப வைக்கப்படாது, அளவா வச்சு அரைச்சி துவையில போட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா தாளிச்சு சோத்துல எடுத்துட்டோம்னா அப்படி இருக்கும். சாப்பாடு உள்ள தானா இறங்கியே இருக்கும். அப்படியே நீ சொல்லும் போதே எனக்கெல்லாம் எச்சி ஊறுது. எனக்கெல்லாம் பிரண்ட துவையெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அதை போட்டே சாப்பிட்டுருவேன். வெஞ்சனம் கூட தேட மாட்டேன் பாத்துக்க. அந்த அரைச்சி வச்சுட்டு பேசாம ஒரு பாட்டிலோட ஆனால் எடுத்து போட்டு நான் பாட்டில் சாப்பிட்டுக்கிறேன், நல்லா இருக்கும். சரிக்கா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தோட்டத்தில் நிறைய கிடக்கு பரண்டை பிடிக்கிட்டு வந்து உட்காந்து நல்லா ஆஞ்சு ஒரு நாளைக்கு நல்லா நான் அரைச்சி நல்லா தொக்கு மாதிரி எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கிடுவான். தேவைப்படுறப்ப முட்டா டெய்லி ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. அந்த கால் வலியெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல தேய்மானத்துக்கு அந்த கால்சியம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அது சீரண சக்தி ஆகும், நல்லா பசி எடுக்கும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அரைச்சி வைக்கிறேன் போயிட்டு வந்து. அப்படி அடி சொல்ற? சீரண சக்திக்கும் நல்லதா? அப்படியே எனக்கும் குருடி அரைச்சிக்கு வந்து நானும் சாப்பிட்றேன் டெய்லி கொஞ்சம் தாடி. சரி பாட்டியே, அரைச்சி வச்சு எல்லாருமே போட்டு சாப்பிடுங்க வீட்டுல. அதே நம்ம தோட்டத்துல வேணுங்கிற அளவுக்கு பரண்டு வளைஞ்சு வை கிடக்கு. பிடிக்கு வந்து ஆள் மாதிரி பிடிச்சி வேலை செஞ்சோம்னா நல்ல ஒரு பாட்டு நிறைய தொக்கெடுத்து வச்சுக்கலாம்ல. நம்ம ஆடு போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது. ஏன் சம்பந்தி, உங்களுக்கு தான் பரண்டை சாப்பிடாம நல்ல சீரண சக்தியா தானே இருக்கு. எதை கொடுத்தாலும் திண்டு அரவ மிஷின் எனக்கு முழுங்கி தானே இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன சீரணம் வேணும் உங்களுக்கு? சம்பந்தி, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. கால் வலிக்குதுல, பேசாம இருக்கணும். அப்ப கூட உங்க வாய் ஓவரா பேசுதே. இன்னும் ஜீரணமாகணும், நல்லா சாப்பிடணும். நானு உங்களுக்கு எதுக்கு பொறாம? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களை பார்த்து நான் எனக்கு பொறாமப்படுறேன். நமக்கு தான் அப்படி திங்க முடியல. நீங்க தின்னு நல்லா இருங்க. வாவோ, என்ன சத்தம் வெளியில? ஏதோ காரோ ஆட்டோவோ வருதே. யார் வரா நம்ம வீட்டுக்கு? தெரியல பாட்டி, யார் வராங்கன்னு தெரியலையே. யார் விருந்தாள் வராங்களா? யாத்தே சொந்தக்காரன் ஜோத்துக்கு வந்துட்டேன். இப்பதான் நிம்மதியா ஒரு நேரம் அசந்து படுக்கலாம். காலை அமைக்க விட்டுருக்கா நல்லா. இதை கெடுக்கிறதுக்கு எந்த கலந்து வருது? ஏன் அங்கம்மா, உங்க வீட்டுல இருந்தாண்டி வராங்க. உங்க அம்மா, உங்க மகனி, அவங்க அம்மா எல்லாரும் வராங்கடி. உங்க மாப்பிள்ளை பூரா வராங்க. என்ன வாடி சொல்ற? அம்மா உங்க வராங்களா? அம்மா மாமா நல்லா இருக்கியம்மா? பாப்பா கார்த்தி வாப்பா. எங்க அம்மாவையும் அம்மாச்சிங்கண்ணா? நல்லா இருக்கேன். இந்த அவங்க மெதுவாக நடந்து வந்துருக்காங்க, அது பின்னாடி வந்துருக்காங்க. எங்க மாமா காணா? நல்லா இருக்காரா? வெளில போயிட்டாரா? தோட்டத்துக்கு போயிட்டாரா? ஆமாப்பா, தோட்டத்துக்கு போயிருக்காரு. கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி போயிருக்காரு. ராச வண்டி டெய்லி வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு அவன் தோட்டத்துக்கு போனியா? இன்னைக்கு நம்ம வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. யாத்தே, இந்த கூட்டம் வந்துருச்சா? அவ்வாடு ஒழுக்கமா உட்காந்து காலை அமைக்கிருந்தா அதுக்கு எடுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க. எனக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப என்னவா, இன்னும் கல்யாணத்துக்கு 4 பக்கத்துல கிடக்கு. அதுங்களும் எதுக்கு வந்திருக்காங்க? பொண்டாட்டியை பார்க்க வந்துட்டேன் போல இருக்கு கார்த்தி. என்ன சம்மந்தி என்னமோ இந்நேரம் படுத்து கிடக்காகல? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? என்ன சம்மந்தி, உடம்பு முடியலையா? இல்ல சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. இந்த காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சத்த படுத்து கிடந்தேன். அங்கம்மா காலை அமைக்க விட்டுக்கு இருந்தா அதுங்களுக்கு நீங்க வந்துட்டீங்க. சரி, என்ன விஷயம்? வாங்க உட்காருங்க. இப்பத்தா நீ பேசிக்கிறப்பத்தா நான் வந்த வேலையை போய் பாக்குறேன். உள்ள போய் என் ஆளை பார்த்து பேசிக்கிருக்கேன். நீ போடா பேராண்டி, நான் பாத்துக்கிறேன். இவளுக்கு பூரா நான் வச்சு இங்க டைவர்ட் பண்ணி விட்டுற மாட்டேன். இங்கேயே பேசியே இவை நல்லா ஆறாம பேசிட்டு வா. போ, பேத்தி ரூம்ல தான் இருப்பா. போ. அத்தை, நான் பாத்ரூம் போயிட்டு வரேங்க. போங்க தம்பியே, போயிட்டு வாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிருப்பீங்க, போயிட்டு வாங்க. இவன் பாத்ரூமா ஓரையான், இவன் எங்க ஓரையான் எனக்கு தெரியாதாக்க. பாத்ரூம் போறேன்ட்டு தன்னால அந்த பரம பார்க்க போவியான். வாங்கத்த வாரம் என்ன செஞ்சுட்டு நீ தூங்கிருந்தீங்களாக்கும்? நாங்க வந்து எழுப்பி விட்டோம் போல இருக்கு. எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டாரா தோட்டத்துக்கு? இல்ல மகனே, நாங்க தூங்கல, இல்ல முடிச்சுட்டே இருந்தோம். இந்த அத்தை கால் வலிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. காலை மீக்கி விட்டுக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவர் தோட்டத்துக்கு போயிட்டாரு காலையிலேயோ. ராச வாங்கி அவரும். வாங்க அப்படி உட்காருங்க, பாயில வாங்க. மகனே, என்ன ஜூஸ் போட்டு வரட்டேன். வெயிலுக்கு வந்ததுக்கு பிடிக்கிறீங்களா? ஆள் மட்டும் போட்டு கட்டுமா?
வேணாம் வேணாம், இப்பதான் வர வழியில தான் குடிச்சிட்டு வந்தோம். இப்ப ஜூஸ்லாம் வேணாம், ஒரு மாதிரியா இருக்கு, டயர்டா வெயில்ல வந்தது என்னோவும். நான் அண்ணன் இருந்தாருன்னா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சரி பண்ண அம்மா இருக்காங்கல்ல, அவகிட்ட பேசிட்டு போக வேண்டியது. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு, விஷயம் இல்லாம வரமாட்டியே பாக்கியம். என்ன விஷயம் நல்லா வருவ, என்ன விஷயம்? ஏமா என்னம்மா, என்ன விஷயம்? மறுபடியும் உம்முன்னு இருக்கு, என்னவா? எனக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லடியே, சாமி வந்திருக்கு என் மேலே. சாமி வந்து பாரம்ம கூட்டுக்கு வந்து கோயிலில் பொங்கல் வைக்க சொல்லியிருக்கு இந்த மாசி பச்சைக்கு. அது சொல்லத்தே வந்திருக்கோம். மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரி, பொறுத்திருந்து கவனிப்போம். யார் யார் என்ன அதையும் பேசுகிறாங்கண்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அத்தை மேலே சாமி வந்துச்சு. சாமி வந்து அன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போனோம்ல, அன்னைக்கு முழுக்குன்னு பத்திரிக்கை மட்டும் வச்சு விட்டு போயிட்டீங்க. ஒரு பொங்கல் கூட வைக்கல, செய்யலை, குறை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சாமி ஒரே ஆவேசமாக வந்து பொங்கல் வைக்க சொல்லியிருக்குமா கோயிலில். பொங்கல் வைக்க சொன்னா போய் வைங்க, அதுக்கு எனக்கு எங்ககிட்ட வந்து சொல்றீங்க? நாங்க நான் செய்ய போறோம், எப்படி வைக்கணும் பொங்கல்னு சொல்லி கேட்டு வந்திருக்கீங்களா? இந்த அங்க நல்லா வாப்பா பொங்கல் எப்படி வைக்கணும்னு கேட்டுப்போ. ஐயோ அத்தை கலவி நல்ல காமெடி பண்ணு உட்காந்து. அவங்க பொங்கல் எப்ப வைக்கிறது, எப்படி வைக்கிறது நான் கேட்க வந்திருக்காங்க. லூசு லூசு, அவசர குடிக்குமா ஏதாவது பேசிக்கிட்டு இது வேற காரியத்துக்கு எடுத்து விட்டுரும் போல இருக்கு. பரமி இந்த ஆட்டி நான் ஜாயின் பண்ணி விடலான்னு பார்த்தா இது அத்து விட்டுரும் போல இருக்கு. பாத்தியாடியே, அவளுக்கு இருக்கு திமிர பாத்தியா? அந்த கரடிக்கு என்ன நக்கல் நையாண்டி இப்படி திட்டுறாரு. நமக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாம் உன் நல்லதாண்டி. சாமி வந்துச்சு பூதா வந்துச்சுன்னு சொல்லி தேவையில்ல ஆமையை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திருக்க. ஆனாலும் வேணும், இவளுங்களுக்கு ரெண்டு பேருக்கு நல்லா வேணும். இப்படித்தான் அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். சீனியம்மா கலக்கு. ஏம்மா அது இல்லம்மா, பொங்கல் எங்களுக்கு வைக்க தெரியாதா? நாங்க வைக்கதா அந்த உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போறோம். சாமி வருங்கால மருமகளை கூட்டு வந்து அவ கையால பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. பரம கூட்டுக்கு போய் பொங்கல் வைக்கணும், அதுதான் சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் சேர்ந்து போய் பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம் கோயில் போய் மாசு பச்சை அன்னைக்கு. ஏமா சாமி அப்படியே சொல்லிச்சு? பரம கூட்டுக்கு வந்து சொல்லிச்சாக்கும், பரவாயில்லையே மதினியே வந்து கூப்பிடுதே. ஆமாடியே, அது பெரிய கூத்து. நான் சாமி வந்த மாதிரி நடிக்கலாம்னு போனேன், ஆனா நெசமொழி சாமி வந்து சொல்லியிருக்குடி, எனக்கே தெரியாது எப்படின்னே. என்னது என் பேத்தியை கூட்டுக்கு வந்து பொங்கல் வைக்க சொல்லிச்சா? இது நம்ம கொடுமையா இருக்கு. மாசி பச்சை அதுமா நாங்க எங்க கோயிலுக்கு போவோம், நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருந்தா அப்புறம் எங்க கோயில் யார் போய் பொங்க வைக்கிறது? எத்த நம்மளே வண்டி பிடிச்சிருக்கோம், அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அண்ணன் கோயிலுக்கு போவோம். அதுக்கு நாங்க எல்லாம் வண்டி பிடிச்சிருக்கோம், வேன் பிடிச்சிருக்கோம், மொத்தமா எல்லாரும் வர மாதிரியே. இங்க இருக்க பிள்ளைய பூரா 10 20 25 மொத்தமா வர மாதிரி வேலை பிடிச்சி வச்சிருக்கோம். நீங்களும் கூட அதில் வந்துருங்க, அப்படியே இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போயிருவோம் ஒன்னா. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டியே, அவங்க வேன்ல வரட்டும், நம்ம கார்ல ஓய்க்கிடுவோம். நம்மளுக்கு இவ்வளவு கூட தும்மா தேவையில்லாம பெச்சக்காரி மாதிரி வேன்ல ஓய்க்க தெரியும். நம்ம கார்ல ஓய்க்கிடுவோம், நம்ம கோயில்ல போய் வெயிட் பண்ணுவோம். இவ்வளவு அவளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வேணா வரட்டும் அப்படி சொல்லு. இல்லங்கம்மா, நாங்க எல்லாரும் கார்ல வந்துடுறோம். நேரம் வந்து எங்க கோயில்ல நாங்க காத்துக்கிருக்கோம். நீங்க உங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்க கோயிலுக்கு வந்து சேருங்க வெள்ளத்துல. அப்படியே பொங்கலை வச்சுட்டு எல்லாரும் வந்துருவோம். ஏய் உன் புருஷன் ஒரு வார்த்தை கேள்றி, அவன் என்ன சொல்றேன்னு தெரியல. நீ ஏன் வயசுக்கு முடிவு பண்ணி சொல்லி தர்ற? எந்த இடத்துக்கு போயிருக்கால, வரட்டும், வர ஒரு வார்த்தை கேட்டுக்க எப்படி என்னன்னு அவன்கிட்ட கேட்டு கலந்து வச்சுட்டு அப்புறம் சொல்லு. என்ன சம்பந்தி, பொம்பளை ஆளுதே எல்லாம் வேலை வெட்டி செய்ய போறாங்க, எல்லாம் செய்ய போறாங்க. ஆம்பளை என்ன செய்ய போறாங்க அவளுக்கு என்ன தெரியும்? அவ சொல்றதே முடிவு. இன்னைக்கு அருப்பையா தனியா எனக்கு சொல்ல போறா அவ்வளவுதானால. அந்த தம்பிலாம் ஒன்றும் சொல்லாது, அங்கம்மா என்ன சொல்றாரோ அது சரின்னு சொல்லிடும். அவ சொல்றதே முடிவு. நீங்க வேற இடையில குட்டையை குழப்பிக்காதீங்க, பேசாம இருங்க. எலிப்பாட்டுதான் நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன் எப்பயுமே. அங்கம்மாவுக்கு சாதக மாதிரி எதுவுமே பேசுவேன், அதுதான் கியூட் கேர்ள். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 1க்கு 2 கோயிலுக்கு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா சாப்பிட்டு வரலாம், என்ஜாய் பண்ணலாம், ஹாப்பியா ஜர்னியை பண்ணலாம் எல்லாரும். நானும் உங்க ஜர்னில கலந்துக்க போறேன், ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். எங்கடியே உன் மகனை காணாம பத்தியா? உள்ள ஓய்க்காம பாரு. நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம், அவன் போய் அங்க தன்னால நெட்டச்சு கூட பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் அதுதானே வந்திருக்கான் அங்க இருந்து கிளம்பி. என்ன நம்ம ஆள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளே, ஏதோ முடிச்சிட்டு இருப்பான்னு பார்த்தேன், தூங்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? நம்ம ஆள் தூங்குறப்ப கூட எம்பிட்டு அழகா தூங்குறான்னு பாரியா. அடடா சூப்பரா இருக்காளே. மொட்டுகளே மொட்டுகளே முச்சுவிடா மொட்டுகளே, காதலியார் தூங்குகிறார் காலையில் மலருங்கள். என்ன சத்தம்? யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஹலோ, யாரோ பாடுற மாதிரி இல்ல, உன் மாமே நான் தான் பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை கனவுலதான் பாடினேன், இன்னைக்கு தான் நெஸ்ட்ல பாடிருக்கேன் உங்ககிட்ட. மாமா நீங்க எப்ப மாமா வந்தீங்க? அதுவும் ஏ ரூமுக்கு வந்திருக்கீங்க, என் கை வேற பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, கையை விடுங்க மாமா. இப்ப என்ன, நான் கை பிடிச்சா என்ன தப்பு? நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நீ ஏன் பாதி பொண்டாட்டி ஆயிட்ட. இதுக்கப்புறம் கையை பிடிச்சா என்ன, காலை பிடிச்சா என்ன? அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கிற நீ. மாமா யாராவது வந்துட்டு போறாங்க மாமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல பிள்ளை கை பிடிச்சலாம் பேசாதீங்க மாமா. அப்பா அம்மா யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான், திட்டி விட்டுருவாங்க மாமா, பேசாம இருங்க மாமா. அதெல்லாம் யாரும் ஒண்ணு திட்ட மாட்டாங்க. நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து யாரும் சந்தோஷப்பட்டு தான் போவாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம பயந்துட்டு என்னையும் பயமத்தாத, பேசாம இரு. சரி மாமா நீங்க பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. கையை விட்டுட்டு பேசுங்க மாமா, கையை மாமா பிடிச்சிட்டு இருக்கீங்க.
சரித்து ஆத்தா தாயி அத்தை மகளை கையை விட்டுருண்டி சாமி. சரி மாமா உட்காருங்க மாமா. ஏன் மாமா நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க மாமா. சரி சரி, ஒரு நிமிஷம் நீ அந்த பக்கம் திரும்ப. எதுக்கு மாமா? எதுக்கு திரும்ப சொல்றீங்க? சும்மா சொல்லுங்க மாமா. சொன்னா கேளேண்டி. கால் ரெண்டையும் தூக்கி மேல வை, மேல வச்சுட்டு அந்த பக்கமா திரும்பு. நான் சொல்றப்பதான் நீ பாக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. இப்ப திரும்பி பாரு கொஞ்சம். ஹை, கொலுசா மாமா? சூப்பரா இருக்கு மாமா கொலுசு. செம்மையா செலெக்ஷன் பண்ணிருக்கீங்க. எப்படி மாமனோட செலெக்ஷன் எப்படி? இப்பயே உனக்காக எப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 10 கடை ஏறி ஏறி இறங்கி இந்த கொலுசு செலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? ஏன் மாமா, கொலுசுக்கே 10 கடை ஏறி இறங்குனேன்றீங்களே, அப்ப என்ன மட்டும் எப்படி மாமா உடனே செலக்ட் பண்ணீங்க? உனே நான் எங்க உடனே செலக்ட் பண்ணேன்? நான் பிறந்தனையுமே நீ தான் எனக்கு சொல்லிட்டாங்கல்ல, அப்பயே செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நான் புதுசா செலக்ட் பண்ணணும்? நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. இதெல்லாம் தெரியுமா அத்தைக்கு நீங்க கொலுசு வாங்கிட்டு வந்ததெல்லாம்? தெரிஞ்சா அவ்வளவுதான், உங்களை தையத்தக்கன்னு குதிக்க போறாங்க. அத்தைக்கா? எந்த அத்தைக்கு? உங்க அத்தைக்கு தெரியுமான்னு கேக்குறியா, எங்க அத்தைக்கு தெரியுமான்னு கேக்குறியா? எங்க அத்தை தெரிஞ்சா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்க அத்தை தான் தையத்தக்கன்னு குதிக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. நான் கட்டிக்கிற போற பொண்ணடிக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஏதாவது சொல்லிடுவாங்களா என்ன? ஐ மாமா, சூப்பரா சத்தம் கேக்குது மாமா. நல்லா இருக்கு மாமா கொலுசு, செம்மையா இருக்கு. நல்லா ஜில் 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 ஜில்லுன்னு இருக்கு. இப்பவே இந்த மாதிரி கொலுசு போட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இன்னும் நல்லா போட சொல்லுவாங்க. சலங்கை ஒளி மாதிரி போட சொல்லுவாங்க. ஆமாண்டி, பொண்ணும்ல, பொண்ணுங்களுக்கு அழகு கொலுசு, கை நிறைய வளையல், தலை நிறைய பூவு, கழுத்துல ஒரு செயின், ஒரு புடவை கட்டிட்டு இருந்தாதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் நானு. இந்த ஃபேன் செட்லாம் போடக்கூடாது, மாமனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்துக்க. எப்பயாவது போட்டுக்க விட விட. ஆனா நீ அடிக்கடி போட வேண்டியது புடவை தான் கட்டணும். அதே மாதிரி நல்லா டெய்லி பூ வச்சுக்கணும். காலில் எப்பொழுதுமே பெரிய கொலுசு போட்டுக்கணும். கை நிறைய வளையல் போட்டுக்கணும். அழகா நெத்தியில பொட்டு வச்சுக்கணும், புரியுதா? என்ன மாமா இப்படி இருக்கீங்க நீங்க? ஏதோ நீங்க படிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சு வேலை பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன மாமா எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க? புடவை கட்டணுன்றீங்க, பூ வைக்கணுன்றீங்க, கொலுசு போடணுன்றீங்க, வளையல் போடணுன்றீங்க. ஐயோ, இப்பயே இவ்வளவு கண்டிஷனா? அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ தெரியலையே மாமா, பயமா இருக்கே. பயப்படாத பயப்படாத, எல்லாம் உன் நல்லது தானே சொல்றேன். நல்லா கண்ணுக்கு லட்சணமா மங்களகரமா இருக்கணும்ல நீ. அப்பதான் எங்க அம்மா உன்னை மதிப்பாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஃபேன் செட்டை போட்டு வச்சுக்கேன், இதை சாக்கு வச்சு உங்க கூட சண்டை போட்டே இருப்பாங்க. சொல்லிட்டேன், உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் எல்லாமே, புரியுதா? நீ அழகா இருக்கீல, தாவணி போட சட்டை கட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? புடவை கட்டினா அதை விட சூப்பரா இருக்க. அதுக்காக தான் சொல்றேன் மாமா. சரிங்க மாமா, எப்படின்னு அந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவும் அதான் போட சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் அதான் போட சொல்ல போறாங்க. இதில் நீங்க சொன்னா சொல்லாட்டினா எப்படியும் அதான் போட போறேன். சரிங்க மாமா, நீங்க உட்காந்துட்டு இருக்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? காஃபியா? நான் காஃபி குடிக்கவா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன்? உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காக வந்திருக்கேன் நானு. நாங்களே மாஸ்டர் பிளான் போட்டு வந்திருக்கோம். நீ என்னடா காஃபி எடுக்க போறேன்ற? என்ன மாமா சொல்றீங்க? மாஸ்டர் பிளானா? என்ன பிளான் போட்டு வந்தீங்க? ஏதாவது பொய்கி சொல்லிட்டு வந்துட்டீங்களா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அப்பத்தா பாத்துக்கிட்டாங்க, நான் எதுவும் சொல்லல. எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பத்தா வந்திருக்காங்க, அம்மாச்சி வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. எல்லாரும் வெளில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் மாத்திப்பச்சி கோயிலுக்கு போறோம்ல வெள்ளிக்கிழமை, அதுக்குதான் உன்னை வந்து எங்க கோயில்ல பொங்கல் வைக்க சொல்லியிருக்காங்க. சாமி வந்து சொல்லிச்சான் பொங்கல் வைக்க சொல்லி. அதனால அதுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? என்னைய வந்து பொங்கல் வைக்க சொல்லிச்சா? மாமா, எனக்குலாம் பொங்கலே வைக்க தெரியாது மாமா. அம்மா தான் வைப்பாங்க பொங்கல்லாம். ஐய, உன்னை யாருக்கு பொங்கல் வைக்க சொன்னா? உன் கையால கரண்டி வச்சு கிண்டுனா போதும். அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்குருவாங்க, அவங்க போட்டுக்குருவாங்க. ஏதாவது போடணுமோ என்ன பண்ணுமோ அவங்க போட்டுக்குவாங்க. அது கிண்டி வரதான் உன் வேலை, புரியுதா? இவன் இப்ப வந்தியா இங்க? இவ கூட உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கியா? இப்பயேவும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து. இது என்ன அநியாயம்? விடக்கூடாது நம்ம. இந்த அத்தை என்ன செய்யுது? இவங்களோட பேச விட்டுட்டு அது பயங்கரமா 4 வேணுன்னே பேச விட்டு வெளில ஒன்று மாதிரி உட்காந்துருக்கோம். ஆமா, இவ கால்ல என்னமோ கொலுசு போட்டிருக்காளே, புதுசா இருக்கு, பல்ல 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 பல்லன்னு இருக்கு. ஓஹோ, இந்த மைனர் வாங்கிட்டு வந்திருக்காரா கொலுசு வருங்கால பண்டாட்டிக்கு? இந்த கொலுசு ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். எப்படியோ வெளில சொல்ல மாட்டா, தெரியாமதான் வச்சிருப்பா. இது நம்ம ஆட்டையை போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். பாத்தி, அந்த கிளவி வருதா, மொட்டை கிளவி வருதா? இது பாத்திர போது நம்ம ஒளிஞ்சுக்குருவோம். இலே பேராண்டி, என்னடா நடத்து என்ன என்ன வாங்கிட்டு வந்தவன் பொண்டாட்டிக்கு என்கிட்ட சொல்லவே மாட்டேன்கேடா கடைசி வரைக்கும். எப்பத்தா உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? நீ தான் என்னோட ஃப்ரெண்டு. அவ காழ பாத்தியா? மாச்சி வாங்க மாச்சி, வந்து உட்காருங்க வாங்க. வரேண்டியே செல்லக்குட்டியே, என்ன தூங்கிக்கு இருந்தியாங்க? மாமே வரையில இங்க வாடுற கொலுசா சூப்பரா இருக்கேடா. இலே என்னைய கூட கூட்டு போகாம அழகா செலக்ட் பண்ணிருக்கேடா. யாரா செலக்ஷன் பண்ணது? எல்லாம் நான் தான். என் செலெக்ஷன் தான். எப்படி என் ஒய்ஃப் காண்டி எப்படி கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்துல எடுத்துட்டு வந்திருக்கேன்.
பாத்தியாடியே பாருமே உங்க மாமே உனக்காண்டி யார்கிட்டையும் சொல்லாம அவன் உத்திக்கு அவனா போய் எடுத்துக்கு வந்திருக்கியா. என்னைய கூட கூட்டுக்கு போல, என்கிட்ட கூட சொல்லல. வரையில கேட்டேன் என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு, சொல்லவே மாட்டேன்ட்டேன்டி. உன்கிட்ட வந்து காமிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லவே மாட்டியா. கடைசியில் பார்த்தா கொலுசு எடுத்து வந்திருக்கியான். சூப்பரா இருக்கு கொலுசு உங்க ஆளுக்கு. ஏமாச்சி அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா வைய போறாங்க அம்மாச்சி. இப்பயே கொலுசுல எடுத்து வந்து கொடுத்துருக்காரு மாமா. ஏதாவது சொல்லுவாங்க அம்மாச்சி, பயமா இருக்கு. நான் கழட்டி வச்சிருவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. இவாரு கேன பிள்ளையா இருக்கா, யார் வைய போறா? கட்டிக்கிற போற பொண்ணுக்கு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஜங்கிலி மட்டும் கொண்டு வந்து போட்டியா அன்னைக்கு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு. ஜங்கிலி மட்டும் 10 பவுன் 11 பவுனை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை உங்க வீட்டில். கொலுசுக்கு மட்டும் சொல்லுவாங்களாக்கும். நீ ஒருத்திக்கான சிரிக்கி. அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா உங்க அப்பத்தாரி தான் என்னால சொல்லுவா. எனக்கு 4 வேணும்னேவும். அவகிட்ட மட்டும் சொல்லாத, உங்க அம்மாட்ட சொல்லு. உங்க அம்மாலாம் சந்தோஷத்தையும் படுவா. சரிங்க அம்மாச்சி. ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்ல போறாங்க. மாமாவை தான் திட்ட போறாங்க தேவையில்லாம. அவ கிடக்கிற குதிரை வாழ்க்காரி, அவளுக்கு தெரிஞ்சாதானே. யார் சொல்ல போறது? நாங்க 2 பேரும் சொல்ல மாட்டோம், நீயும் சொல்லாத. அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? அப்படியா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் போய் பத்த வைக்கத்தானே இருக்கேன். இருங்க இந்த விஷயத்த முதல்ல போய் பாக்கியம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே எங்க சீனியம்மா கிளவிட்டையும் சொல்லி இழுத்து விடல. என் பேர் புஷ்பா இல்ல. நான் எதுக்கு இருக்கேன்? நீ உனைய போய் சொல்ல விடாம தடுக்கத்தானே நான் இருக்கேன். எப்படி என்னை மீறி போய் சொல்லுவடி குட்டச்சி? இப்ப சொல்லக்கூடாது. நாளைக்கு மாசப்பத்தி கோயிலுக்கு போவோம்ல, அப்ப வண்டியில வரப்ப முடிஞ்சு விட்டுட்டே போவோம். கோயிலுக்கு போயிட்டு பாறையில எல்லாம் சண்டை ஓட்டு அவ தனித்தனியா வரணும். நீ என்ன இருந்தாலும் பிளான் போடுறீ. நானும் தாண்டி கோயிலுக்கு வர்றேன். நீ எப்படி சொல்றேன்னு பாக்குறேன். வேன்ல வச்சு உன்னை அசிங்கப்படுத்தல, உன்னை லூஸ் ஆக்கி அலைய விடல. என் பேர் அம்பிகா இல்லடி. ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நேற்றைய தினம் சப்ஸ்கிரைப் பண்ண சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. சண்மதி சிஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பெங்களூர்லேருந்து சுவாதி சிஸ்டர் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் கர்ணேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஹாய் ஸ்வர்ணா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளாச்சு உங்க கூட பேசி. எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறாங்க. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்கள் மாமா வாங்கி கொடுத்த கொலுசு எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.